பண்ண. அதுக்கப்புறம் அந்த வசனம் கண்டினியூ ஆகுது. அதோட ஆண்டவர் முடிக்கலங்க பாரு. சாம்பலை கொண்டு வந்தேன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நான் உனக்கு சிங்காரத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் அழுகைக்கு பதிலாக நான் ஆனந்த தைலத்தை கொடுத்தணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீ தான் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பண்ணுறாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. ஒடுங்கின ஆவினா என்ன பாஸ்டர்? இப்படி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முகம் என்னடா மூஞ்சி ஒடுங்கி போயிருக்கு. சார் இது மூஞ்சியில் ஆரம்பித்த ப்ராப்ளம் இல்லை சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. உள்ள ஆவியே இப்படிதான் சார் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க ஆவியே இப்படிதான் இருக்கு. பாவமா ஒடுங்கி ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அவங்க முகத்தில் அப்படியே இருக்கு. முகம் பார்த்தாங்க. யோசித்து பாருங்க, இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இருந்தா, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், அப்படியா நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை மாற்றுவாராகனா ஆமா அவங்களுக்குடைய அந்த ஆட்டிடியூடை மாற்றுவாராக. அல்லேலூயா. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆமாம், சிலரில் செய்தியை கேட்கறது ஒரு நிமிஷத்தை மட்டும் கேட்கறது, இல்லைன்னா நம்ம ஒன்றை சொல்கிறது அது ஒன்றை புரிஞ்சுக்கிறது. ஆண்டவர் யோசித்து பாருங்களேன், இப்படியே இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? ஆண்டவர் சொல்றாரு பாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் துதியின் ஆடையை கொடுக்கவும். துதியின் உடையை கொடுக்கும். எங்க ஆண்டவர் ஒரு ஃபேஷன் டிசைனர். எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க ஆண்டவர் உலகத்தோட ஃபர்ஸ்ட் டெய்லர் ஆண்டவர் தான், தெரியுமா? ஆமா, நம்மால் பாவம் பண்ணிக்கிட்டு நிர்வாணமா உட்காந்து இலதலையெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பெரிய பெருமை. நாங்க பாத்தீங்களா, நாங்களே டேய் இவ்வளவுதான்டா உன் ஃபேஷனா, உன் ஃபேஷனே இவ்வளவுதானா, நாளைக்கு பழையபடிக்கு நிர்வாணமா இருப்பியே அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. ஃபேஷன் டிசைனிங் எங்கள் ஆண்டவர் ரொம்ப அழகாக பண்ணுவார். நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஆண்டவர் ரொம்ப அவுடேட்டட் போரிங்னு. இல்லை, எங்கள் ஆண்டவர் ரொம்ப அப்டேட்டட். அவர் தான். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அவர் போட்டு விட்டாருன்னா அரைகுறையாக போட்டு விட மாட்டார். போரிங்காக ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா பைபிள் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. இன்னைக்கு ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் இட்ஸ் ஓகே, யூ கேன் லுக் ஸ்மார்ட், யூ கேன் லுக் நீட், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஃபேஷனுங்கிற பேரில் இப்போ எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுட்டாங்க. ஆடை பாதி தான் இருக்கு. whatever it is, if you are a lady, if you have kids, பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா teach them to dress well.